ஜேகேயை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜேகே எனும் அற்புத மனிதரை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போது நம்ம ஏற்கனவே பேசினோம். ஜேகே பற்றி நம்ம இந்த தொடரில் இருக்கிற கடைசி வரைக்கும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, லைஃப் இஸ் அ காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம். வாழ்க்கை ஒரு மிக சிக்கலான விஷயம். அல்லது ப்ராப்ளம்னு இல்லைன்னா நீங்கள் அதை சேலஞ்சுன்னு எடுத்துக்கலாம். அது வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். அதுக்காக அடுத்து விச் ஹேஸ் டு பி அப்ரோச்ட் வெரி சிம்பிளி. அதாவது ரொம்ப எளிமையான மனிதரால் தான் அதை அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு ஜேகே சொல்கிறாங்க. இதை நம்ம எப்போவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட். இப்போ நம்ம மனம் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஜேகே என்ன சொல்லியிருக்காங்க, அதை பற்றி என்னங்கிறது பார்க்க போகிறோம். ரைட். இப்போ மனம்னா என்ன? மனம் எங்கே இருக்குது? மனம்னு ஒன்று இருக்கா அல்லது இல்லையா? இது மாதிரி நமக்குள்ளே எல்லா கேள்வியும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் மனம் ஒரு டான்ஜிபிள் பொருள் இல்லை. மனம்ங்கிறத நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா? மூளை அப்படிங்கிறது நமக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். இதயம் அப்படின்னு ஒன்று நமக்கு இருக்குங்கிறது நமக்கு தெரியும். நம்ம என்ன நினைக்க முடியும் அப்படின்னா, நம்மெல்லாம் வந்து முதல்ல ஜேகே சொல்லுவாங்க, நம்மெல்லாம் ரொம்ப சாதாரண மனிதர்கள். நம்ம வந்து ஒரு சயின்டிஸ்ட்டோ அல்லது ஒரு மிகப்பெரிய இன்டலெக்சுவலாக எந்த கேள்வி கேட்டாலும் நெட்டில் போய் தேடி பிடிச்சி அதை பயங்கரமாக பண்ணி நீ சொல்கிற தப்பு அந்த மாதிரி வேலையை நம்ம இல்லை. நம்ம என்ன பர்பஸ்க்கு இருக்கோம் அப்படின்னா, மனிதனோட பிரச்சனைகளில் என்னென்னு கண்டுபிடிச்சி அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு இருக்கும். ஸோ மனிதனோட பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு இருக்கிறப்போ மனம்ங்கிற ஒரு விஷயம் இதுக்குள்ளே வருது. அதனால நம்ம மனத்தை பற்றி தெரிஞ்சுக்க பார்க்குறோம். அவ்வளோதான். அதை விட்டுட்டு மனம்ங்கிறது சயின்டிஃபிக்கலாக அது என்ன இருக்கோ, அது எங்கே இருக்குது, அது பிரபஞ்சத்தோட தொடர்பு இருக்கா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக தேவையில்லை. இப்போது இந்த ஆன்மீகத்தில் இருக்கிறவங்கள பற்றி ஜேகே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுகளை ஏதோ நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறைய பயம் காட்டுவாங்க. இந்த ஆங்ஞா சக்கரம் இருக்கா, அந்த சக்கரம், அதெல்லாம் எந்த சக்கரமும் கிடையாது. அது நமக்கு தேவையில்லை. ஜேகே என்ன சொல்கிறாங்கன்னா, எது நம்மளுடைய வேலைக்கு தேவையோ அது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோன்னு. ஸோ இப்போ மனம்ங்கிறது வந்து இந்த ஒன்று இல்லை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக போயிடும். எதுக்கு அப்படின்னா, அப்போ நீங்கள் அது மூளைக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிற மாதிரியெல்லாம் வரும். மூளையினுடைய செல்கள் தான் மொத்த இயக்கங்களையும் கவனிக்குது, மனம்னு ஒன்று தனியாக இல்லை, அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷனுக்கு நீங்கள் போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் அது பற்றியும் தப்பு இல்லை. நம்ம இந்த நம்ம செஞ்சிட்ருக்கிற இந்த வேலைக்குள்ளே நம்ம அதுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை அப்படின்னா, இப்போது ஜென்ரலாக ஒரு விஷயம் என்னென்னா, மனம்னு ஒன்று இருக்குது. அந்த மனம் வந்து மூளையினுடைய செயல்பாடுகளையும் தாண்டி அதுவும் ஒரு செயல்பாடாக இருக்குது அப்படின்னா, மூளை, இதயம், அன்பு, இன்னும் நம்ம அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச அந்த மனம்ங்கிற இயக்கத்துக்குள்ள எண்ணங்கள், திங்கிங், நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு இன்டெலிஜென்சி, ஓகே, இது மாதிரி எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு மாதிரி அது ஏதோ நமக்குள்ளுக்குள்ளே ஒரு முழுமையான இயக்கத்தை கொடுக்குற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அப்படி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு பொருள், அதுதான் மனம் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பழைய தமிழ் படங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ அந்த பட்டுக்கோட்டை அவங்களுக்கு முன்னால் இருக்கிற பாடல்களில் பார்த்தா மனத்தை வச்சு நிறைய பாடல்கள் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா அது எப்படி இவ்வளவு மனம்ன்ற விஷயங்களை எழுதினாங்கங்கிறது கூட எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஸோ மனம்னு ஒன்று இருக்குது. அது மூளையை ஒட்டிய ஒரு செயல்பாடான ஒரு பொருளாக இருக்குது. அதனுடைய இயக்கம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த லெவலுக்கான புரிதல் மனத்தை பற்றி போதும். நம்ம தொடர்ந்து வேறு விஷயங்களில் அடுத்தடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோம். மைண்ட் கேம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். இப்போ பொதுவாக நம்ம வந்து நம்மளுடைய மன இயக்கத்தை வந்து எவால்யூஷன், அதாவது வர 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 நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, மனதை வந்து அதிகமாக உபயோகப்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்த கற்றுக்கிட்டோம். அப்படின்னா
நம்ம உடலை விட அதிகமாக நம்ம இப்போ உடல் உழைப்பில் இருக்கிறப்ப கொஞ்சம் மனம் வந்து கொஞ்சம் வேலை செய்கிறது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம அது செய்கிறதில்ல. மனத்தை வந்து ஓவராக அதுக்கான வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கோம், மனதோடு இயங்கிக்கிட்டே இருக்கோம். அப்படின்னா இப்போது நம்ம கீப் ஆன் மனதை வந்து ஏதாவது ஒன்றில் என்கேஜாக இருக்கணும்னு நினைக்கிறோம். ஒன்று வெளியில் இருக்கிற இதுகளில் என்கேஜாக இருக்கணும், இல்லை நமக்குள்ளே என்கேஜாக இருக்கும். இப்போ நமக்குள்ளே என்கேஜாக இருக்கிறது நமக்கு பிடிக்காது, ஏன்னா அது போர் அடிக்கிற விஷயமாயிடுது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெளியில் என்கேஜ்மெண்ட்டாக இருக்கணும்னு பார்க்குறோம். இப்போ ஒரு பேச்சுக்கு செல்ஃபோன் எடுத்துகிட்டா அந்த யூடியூப்பு ஆப்ஸு அது இதுக்குள்ளேலாம் நம்ம போகிறோம். அப்போ அதுக்குள்ளேலாம் போகிறப்போ நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னா மனம் வந்து தொடர்ந்து தன்னை வந்து இப்போ அதாவது அது மனம் நினைக்குது தன்னை புதுப்பிச்சுக்கிறது அப்படின்னு. அப்புறமா நீங்கள் அதை கொடுத்தோடனே அதை விட இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. இப்போ ஒரு 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 செல்ஃபோனை நோண்டுறவங்க அதுக்குள்ளே என்ன இருக்குன்றது இல்லாமல் ஒரு 10 நிமிஷமாக இருக்கலாம்னு நினைக்கிறவங்க அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட தன்னை மறந்து இருக்கிற மாதிரியெல்லாம் சூழ்நிலைகள் வந்துடுது. அதே மாதிரி தான் சினிமா, இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்லாம். இதெல்லாம் வந்து மொத்தத்தில் வெரி டேஞ்சரஸ் திங், அதாவது மிகுந்த ஆபத்தான விஷயம். நீங்கள் மனசிதைவு நோய்க்கு நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜேகே. நீங்கள் அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். பட்டு நம்ம வந்து பழைய காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன, பழைய காலத்தில் என்ன நம்ம வந்து எந்த பாரம்பரியத்தையும் எடுத்துகிட்டு வர்றது தவறு அப்படின்னு சொல்லுவாங்க ஜேகே. எதுவுமே நமக்கு இப்போ என்ன நிதர்சனமாக சரியோ அப்படி தான் வாழணும்னு. ஸோ அதனால் பழைய காலம்னு சொல்கிறப்ப ஏதோ பாரம்பரியத்தை சொல்லலை. நம்ம வந்து இந்த மாதிரி இப்போ இன்றைக்கி இருக்கிற டேட் இல்லாத வாழ்க்கை, நான் சின்ன பையனாக இருக்கிறப்ப பார்த்த வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா, அப்போ வந்து கிராமங்களில் வந்து ஆடுபுலி ஆட்டம் விளையாடுவாங்க. நாங்கள் எல்லாம் சின்ன பையனாக இருந்து பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஆடுபுலி ஆட்டம்னா அந்த ஒரு புலி இருக்கும், ஒரு 16 ஆடு இருக்கும், அதுக்கான இது ஒன்று விளையாடுவாங்க. அப்புறம் தாயம் விளையாடுவோம். அப்புறம் வந்து இந்த பரமபதம் அப்படின்னு ஒரு பாம்பும் லேடரும் வச்சு, பாம்பும் ஏனியும் இருக்கிற ஒரு விளையாட்டு விளையாடுவோம். அப்புறம் வந்து யூஸ்வலாக தாயம் விளையாடுவோம், நொண்டி விளையாடுவோம், இந்த மாதிரி விளையாட்டுகள் விளையாடுவோம். இதுலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனம் வந்து ஒரு குஷியான தன்மையில் தான் இருந்தது. சீட்டு விளையாண்டாங்க, அது கொஞ்சம் இதாக இருந்தாலும் அது நல்லா இருந்தது. சரி, இப்போ அப்புறம் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வளர்ந்த காலங்களில் நம்ம வந்து செஸ் அப்படின்னு ஒரு விளையாட்டு வந்து ரொம்ப அறிமுகமாக நல்லா இருந்தது. இன்றைக்கும் இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. கிராமங்களில் இன்றைக்கும் ஆடுபுலி ஆட்டம் விளையாடுறாங்க, இந்த பக்கம் செஸ் விளையாடுறாங்க. இப்போது நம்ம அடித்தட்டு மக்களுக்கும் எல்லாமே புரியணும்னு ஜேகே சொல்லுவாங்க. அவங்களுக்கானது தான் சொல்லுவாங்க. இந்த பக்கம் மேலே இருக்கிற மனிதர்கள், அதாவது கொஞ்சம் இன்னும் பலம் பொருந்திய அறிவுள்ளவங்க அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களால இந்த பக்கம் ஆடுபுலி ஆட்டம், அந்த பக்கம் செஸ்ஸு. ஸோ இப்போது இந்த மாதிரி இப்போ இருக்கிற இந்த ஆபத்தான விளையாட்டுகள்லாம் இல்லாமல் ஒரு கிராமத்தில் இருக்கிற எளிய மனிதருக்கும் என்ன ஒரு மிக உயர்ந்த இடத்துல அந்தஸ்து ஏதோ சொல்கிறாங்க, அறிவு அல்லது திறமை அல்லது எல்லாத்துலேயும் இருக்கிற மிக உயர்ந்த மனிதருக்கும் இந்த ஞான புரிதல் அப்படின்னா அது ஏதோ ஒரு விஷயம் இல்லை, வாழ்க்கையை எப்படி சுகமாக அணுகிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ சொல்கிறதுக்காக இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் ஒரு பக்கம், ஜேகே ஒரு பக்கம், ஒன்று ஆடுபுலி ஆட்டம் விளையாடுறோம் அல்லது செஸ் விளையாடுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இப்போது த மைண்ட் கேம் will start. Okay, thank you.